விவசாய நிலங்களில் சேதத்தை ஏற்படுத்தும் காட்டு பன்றிகளை சுட்டுக் கொல்வதற்கு வனத்துறைக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கோவில்பட்டியில் நடந்தது. மாவட்ட செயலாளர் SK அருமைராஜ் தலைமை வகித்தார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். PR பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைகூலியாக மாறியுள்ளனர். எனவே நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் சிப்காட் அமைக்கின்றோம் என்ற பெயரில் நல்ல வளமான நிலத்தடி நீர் உள்ள பகுதிகளில் சாகுபடி செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள நிலங்களை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்க தமிழக அரசு முயற்சி எடுப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எட்டயபுரம் அருகே வெம்பூரில் மட்டும் 700 ஏக்கர் விளைநிலத்தை சிப்காட் அமைக்க கையகப்படுத்துகின்றனர். இதற்காக விவசாயிகள் அனுமதிக்கவில்லை. தரிசு நிலங்களில் சிப்காட் அமைப்பதில் தடையில்லை. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வேம்பூரில் நிலம் கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும். அருப்புக்கோட்டை அருகே கோவில் குளத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் 129 ஏக்கர் நிலத்தில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தை சிப்காட் அமைக்க தமிழக அரசு எடுப்பதை கண்டித்து நாளை விருதுநகர் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் விளைநிலத்தை அபகரிப்பதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாட வேண்டிய நிலை வரும். சீமான்கள் இறங்குவதற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியது வரவேற்கத்தக்கது. கல் ஒரு உணவுப் பொருள். தென்னையும் பனையும் பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்பை அமல்படுத்துவோம் என திமுக சொன்னது. ஆனால் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மது விற்பனை அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் அனுமதிக்க முடியாது என்று சொல்ல முடியாது என தற்போது நியாயப்படுத்துகின்றனர். ஆனால் அந்த மாநிலங்களில் கல் விற்பனை உள்ளது. ஏன் தமிழகத்தில் மட்டும் கல் விற்பனைக்கு அனுமதி இல்லை என்பதன் உள்நோக்கம் என்ன? விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை மட்டும் கொள்கை பூர்வமாக செயல்படுத்த தமிழக அரசு முன்வருகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விளை நிலங்கள் வேகமாக வீட்டு மனைகளாக மாறி வருகிறது. இதற்கு அதிகாரத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரர்களாக இருந்து ஊக்குவிக்கின்றனர். அரசின் பெருத்திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டுமென்று முடிவெடுக்கும் அதிகாரம் ரியல் எஸ்டேட் மாபியாக்களின் கைகளில் தான் உள்ளது. அரசிடம் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரியல் எஸ்டேட்டின் ஆதிக்கம் வேகமெடுத்து உள்ளது. இதனை தடுத்து நிறுத்த முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளை நிலங்களை சேதைப்படுத்தும் சூடுவதற்கு சட்டம் கொண்டு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் அந்த சட்டம் பேரளவில் உள்ளது. எனவே காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு வனத்துறைக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும். திமுக அரசு கார்ப்பரேட்டுகளின் அரசாக மாறிவிட்டது. விளை நிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரிப்பதற்கு தமிழக அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 வழிவகுக்கிறது. இந்தியாவில் வேறெந்த மாநிலங்களிலும் இந்த சட்டம் கிடையாது. இவ்வாறு அவர் கூறினார்.